சந்தோஷ் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். படிப்பில் அவனுக்கு சுத்தமா விருப்பமில்லாமல் இருந்தான். எந்நேரமும் ஊர் சுற்றுவதும் நண்பர்களுடன் விளையாடுவதும் தான் அவனது ஒரே வேலையாக இருந்தது. அவனது அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாலும் அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டான். இதனால் அவனது பெற்றோர்கள் எப்போதும் சோகமாகவே இருந்தாங்க. ஒரு நாள் சந்தோஷ் தன் நண்பர்களுடன் பக்கத்து கிராமத்துக்கு போனான். அங்க ஒரு வயசான அம்மா உடைஞ்ச குடிசையில இருப்பதை பார்த்தான். கிழிந்த துணிகள், சோர்வான முகம்னு அவங்க ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க. சந்தோஷ் அவங்க கிட்ட கேட்டபோது, எனக்கு யாரும் இல்லப்பா, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்னு கண்ணீரோடு சொன்னாங்க. மேலும் அவர்களுடைய ஒரே பையன் வேலை தேடிட்டு போனதாகவும் அங்கேயும் சரியா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறான்னு சொன்னாங்க. இந்த வயசான அம்மாவின் நிலைமையை பார்த்ததும் சந்தோஷ் மனசுல ஏதோ யோசித்தான். தன்னுடைய குடும்பத்தின் வறுமையும் தந்தைப்படும் கஷ்டமும் அவன் கண்முன் வந்து நின்றன. நாமும் இப்படி படிக்காம இருந்தா நம்ம குடும்பமும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆகிவிடுமோ என்று அவனுக்கு பயம் வந்தது. இந்த சம்பவம் சந்தோஷின் மனசுல ஆழமாக பதிந்தது. அன்னிலிருந்து சந்தோஷ் ரொம்பவே மாறினான். அதிகமா விளையாடுவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினான். இரவு பகல் பாராமல் படித்தான். சந்தோஷின் இந்த மாற்றத்தை பார்த்து அவன் அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டனர். சந்தோஷ் ரொம்ப படிப்பின் மீது கவனம் செலுத்தி படித்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் வாங்கினான். சந்தோஷின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றியை பார்த்து அனைவரும் பாராட்டினாங்க. அவன் ஒரு பொறுப்பான மகனாக மாறி தனது குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தான். இதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மற்றவர்களிடம் கற்றுக்கொள்ள முடியாத பாடத்தை காலம் நமக்கு கற்றுத்தரும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே.